பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே என்று சொல்லி, நீ மகிழ்ந்து களி கூறு, பயப்படாதே சிறுமந்தையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாம் பயப்படவே வேண்டாம், நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாட்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ ஒன்றையும் குறித்து திகைத்து கலங்கி விடாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் பலனை கொடுத்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, தீங்கு உன்னை அணுகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு பெரிய கேடகமாயிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த காலை வேளையில் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ வேண்டும். ஒருவேளை நாம் சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். மனுஷரில் எளிமையானவர்கள், எல்லாரும் நம்மை எளிமையானவர்கள் என்று புறம்பே தள்ளலாம், ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நாம் களி கூறுவோம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த சூழ்நிலையை நாம் பார்க்காதபடி கர்த்தருக்குள் நாம் களி கூறும்போது அது நம்முடைய பலனாய் மாறுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எங்கே ஆண்டவர் நம்மை களி கூற பண்ணுகிறார்? அவருடைய செட்டைகளின் நிழலிலே என்று தாவீது எழுதுகிறார். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். அவர் துணையாய் இருந்ததினால் என்று தாவீது சொல்லுகிறார், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை களி கூற பண்ணுகிறார். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போனாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒரு நாள் நாம் சோர்ந்து போக மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாமும் களி கூறுவோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். சங்கீதம் 126:3 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
இன்னும் செய்வார். ஆகவே நாம் களி கூறுவோம், மகிழ்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்பொழுது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், அதுதான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் திகைக்க மாட்டேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், மகிழ்ந்து களி கூறுவேன் என்று நாம் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாடி ஆண்டவரை போற்றி துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அந்த பெரிய எரிகோ மதில் நின்றது. அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவரை களி கூர்ந்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அந்த மதில் அடுத்த வினாடி அவர்கள் பாதங்களுக்கு கீழாக விழுந்து, எப்படி தடையாய் நின்ற மதில் அவர்களுக்கு பாதையாய் மாறினதோ அதே போல இந்த காலை வேளையில் நமக்கு தடையாய் நிற்கிற காரியங்கள் நமக்கு பாதையாய் மாறி நம்முடைய பாதத்தின் கீழே ஆண்டவர் கொண்டு வருவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நாம் களி கூற வேண்டும், ஆண்டவரை மகிழ்ந்து துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயத்தை எடுத்து போடும் சுவாமி. ஆண்டவரை தைரியமாய் இருக்க உதவி செய்யும். எதை குறித்தும் திகைத்து கலங்காதபடிக்கு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அதன் மூலமாக ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.